கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். அப்படி என்றால் உலகத்திற்கோ உலக மனிதருக்கோ நாம் கீழ்ப்படியக்கூடாது. மரியாதை என்பது வேறு, பணிந்து நடப்பது என்பது வேறு, முற்றிலுமாய் வாழ்க்கையை அர்ப்பணித்து கீழ்ப்படிதல் என்பது வேறு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தை உண்டாக்கிய மனிதரை உண்டாக்கிய அவைகளுக்கு கீழ்ப்படியாதபடி இவர்களெல்லாம் உண்டாக்கிய கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை வலியுறுத்துகிறார். கீழ்ப்படிதல் என்பது மிகவும் முக்கியமானது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். எரிபலிகளை காட்டிலும் பலவிதமான எரிபலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமமானது, உன்னதமானது. கீழ்ப்படிதலே கடவுளுக்கு சிறந்தது. கீழ்ப்படிதலே கடவுளுக்கு ஏற்ற பலி என்பதை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 பிரகாரம் கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதனுடைய பிரதிபலிப்பை தான் பார்க்கிறோம். இயேசுவின் வாழ்க்கையில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிக்கின்ற பொழுது, கடவுள் தன்மையில் விளங்கியவர் அதை பற்றி கொண்டிருக்க தேவையில்லாதபடி மாறாக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு முற்றிலும் தந்தைக்கு கீழ்ப்படிபவராய் மாறினார். ஆம் பிரியமானவர்களே, அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவருக்குள் திருமுழுக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்குள் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4 வாசிப்பது போல ஆண்டவரை அறிந்து, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23 வாசிப்பது போல அவரை அன்பு செய்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து, 3வது யோசுவா 24:15 படி ஆண்டவரையே செவித்து, ஆண்டவரே ஆராய்த்து, ஆண்டவருக்கே பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள். அத்தகைய கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்களை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.